வணக்கம். இசைஞானி இளையராஜா, முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கருப்பசாமி இந்த 3 பேர் மேலையும் என்ன வன்மம் ஆர்ஜே பாலாஜிக்கு? இது குறித்து தான் பார்க்க போறோம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம். பல்வேறு போராட்டங்களுக்கு நடுவுல இந்த படம் வெளிவந்திருக்கு. பலரால கொண்டாடப்படக்கூடிய திரைப்படமா இருக்கு. காரணம் என்னன்னா, பேர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கருப்பசாமியை மையமா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு படத்துல பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னா, சாமிக்கும் மனுஷனுக்கு சண்டை. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படிங்கிறதா இது ஒரு திரைப்படம். இது ஒரு மித்த அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டது. அதாவது கடவுள் இறங்கி வர்றார், இறங்கி வந்து என்ன செய்ய போறாரு, இப்படியான படங்கள் நிறைய வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா சொன்னீங்கன்னா, அரையன் 305 கடவுள், லக்கிமான், இந்த மாதிரி திரைப்படங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்குள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. இந்த கருப்பு படத்துடைய கதை என்ன அப்படின்னா, கேரளாவில இருந்து தன்னுடைய மகளுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக மகளை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் வர்றாரு. வந்தா அவருடைய நகைய 2 திருடர்கள் திருடிடுறாங்க. திருடின பிறகு அப்ப காவல்துறைக்கு வருது. 60 பவுன் நகை 45 பவுன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது அங்க இருந்து முறையா வாங்கணும் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் தான் வாங்கணும். ஆனா நீதிமன்றத்துக்கு போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்கங்க இழுத்து அடிக்கிறாங்க. அந்த நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜி, அவர் தான் வில்லன். அப்படி இருக்கிறப்ப அவர் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு, அது குறிப்பா நீதிபதி உள்பட கைக்குள்ள போட்டுக்கிட்டு, இந்த நகை வராது அப்படின்னு தெரியுது. இந்த நேரத்துல அந்த கேரளாவில் வந்து அந்த தகப்பன் நம்பிக்கை இழக்கிறாரு. அப்ப மிளகாயை அரைச்சு அந்த நீதிமன்ற வாசல்ல இருக்கக்கூடிய கருப்பருக்கு தடவுறாரு. அவரு கருப்பர் மனுஷனா வந்துடுறாரு. வந்து அவரே வக்கீல வாதாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா படத்துடைய கதை. கேட்கிறப்பவே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன் அப்படின்னா, கருப்பனை நம்ம எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா, துடியான சாமி அவர். வீச்சர்வா கையில வச்சிருப்பாரு. அப்படியே வெள்ளை குதிரை ஏறி வருவாரு. அப்படி வர்றப்போ நீங்க பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல சங்கிலி போட்டிருப்பாங்க. அப்படி வர்றதே கம்பீரமா இருக்கும். அந்த முறுக்கு மீசை, அது இதெல்லாம் அந்த சல்லடம் இதெல்லாம் வச்சு வர்றப்ப அவரு அதை விட தனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட கருப்பனை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தான் நான் போய் உட்கார்ந்தேன். லேட்டா பார்த்தாலும் லேட்டஸ்டா பார்ப்போமே அப்படின்ட்டு. எனக்கு அந்த கருப்பன் தெரியல. ஆனா சூர்யா கருப்பா நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்குள்ள சூர்யாவுடைய நடிப்பு சரி, அதே மாதிரி த்ரிஷாவுடைய நடிப்பு, ஆர்ஜே பாலாஜியுடைய நடிப்பு, இதெல்லாம் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு நீதிமன்றம், அதுக்குள்ளதான் பெரும்பாலும் காட்சிகள் எடுத்திருக்காங்க. செட்டு கிட்ட அப்படி எடுத்திருக்காங்க இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த படத்துல எதுக்கு மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதிமன்றத்துல லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாதுங்க. லஞ்சம் ஊழல் இதே திளைச்சது அப்படிங்கிற இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா மொத்த வக்கீலுமே இப்படி இருப்பாங்க அப்படின்னு காட்டுறது ரொம்ப அதிகம். மொத்த நீதிபதிகளுமே இப்படி இருப்பாங்க அப்படின்னு காட்டுறது ரொம்ப அபத்தம். இந்த சாமி இருக்காருல்ல, கருப்புசாமி, கருப்புசாமிக்கு ஒரு எல்லை வச்சிருக்காங்க. கருப்பரு அந்த கோர்ட்டு அந்த ஏரியா விட்டு அடுத்த ஏரியாவுக்கு போனோம்னா கருப்பருக்கு சக்தி இருக்காது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, அந்த ஏரியாவுக்குள்ள கருப்பர் போயிடணும், போனா தான் அவருக்கு சக்தி வரும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அடுத்த என்ன பண்றது, இன்னொரு ஏரியாவில் காவல் தெய்வம் அவர் ஏரியா இருக்கும், அங்க கருப்பர் அங்க வேற மாதிரி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம காதுகள்ல நிறைய சுத்தி விட்டுருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதையும் தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய இசை, நீங்க கதையை நீங்க பயங்கரமாலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இசையை பொறுத்த வரைக்கும் யாருன்னா சாய் அபியங்கர் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. காடு மோடு அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கேட்டால் நம்ம காதுகளையும் வச்சுக்கோங்களேன். ஒரு இசையா இந்த படத்துக்குள்ள நான் உண்மையிலே நீங்க போய் உட்காந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பின்னணி இசை, பின்னணி இசை வந்து தேவை ஏற்படுறப்ப தான் இறைச்சல் இருக்கணும். ஆனா படம் முழுவதும் இறைச்சல் தான் பின்னணி இசைன்னு சத்தியம் பண்ணியிருப்பார் இருக்கு சாய் அபியங்கர். எல்லா இடத்துலையும் அந்த இறைச்சல் நம்ம காது அடைக்குது. ஏன்டா உள்ளுக்குள்ள வந்தா அப்படிங்கிற ஒரு பெரிய இதை இந்த இதுல ஏற்படுத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதை விவாதத்துக்கு கொஞ்சம் அறிவாளிகளை உள்ள வச்சிருக்கலாம். உள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதையை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போயிருக்கலாம். அதை அறிவாளிகளை ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இப்போ அந்த இடத்துல இப்படி பண்ணி வச்சிருக்காரு. இந்த கிளைமேக்ஸ் நம்ம பல படங்கள்ல பார்த்திருப்போம். சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் நடிச்சாரு கூலி. கூலியில பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிளைமேக்ஸ் இருக்கும். இதுலயும் இடத்துல 7-8 கிளைமேக்ஸ் வச்சிருக்காரு. எந்த கிளைமேக்ஸுக்கு முடிக்க போது நமக்கே பெரிய குழப்பமா இருக்கு. ஒரு 5-6 பேர் எழுந்திருச்சு போனாங்க கிளைமேக்ஸ். திரும்ப பாத்தீங்கன்னா இல்லங்க படம் இருக்குன்னு உட்கார்ந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் எழுந்திருச்சு போறாங்க, இல்லங்க படம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சலிப்பை இதுக்குள்ள ஏற்படுத்திருச்சு. நமக்கு என்ன அப்படின்னா, கருப்புசாமி, கருப்புசாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் கருப்புசாமி யாருன்னு ஆர்ஜே பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கும்.
கருப்பசாமி அப்படிங்கிறவர் எல்லை தெய்வம், கிராமத்து கடவுள். எந்த இடத்துலலாம் ஐயனார் இருக்காரோ அந்த இடத்துல கருப்பர் இருப்பார். பெரும்பாலும் கருப்பர் தனியா இருக்க மாட்டார். கருப்பருக்கு பல பேர் உண்டு. அது எக்கச்சக்கமான பேர்கள் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, சாராய கருப்பு, சங்கிலி கருப்பு, வேட்ட கருப்பு, இப்படி எக்கச்சக்கமா நொண்டி கருப்பு, இப்படி பல வகையான கருப்பு உண்டு. கருப்பு அப்படிங்கிறவர் ஏதோ தனியா மேல இருந்து இறங்கி வந்த கடவுள் கிடையாது. கருப்புங்கிறவர் நம்ம ஊர்ல வாழ்ந்து நம்ம மக்களுக்காக எல்லையில வெட்டுப்பட்டோ அல்லது கொலை செய்யப்பட்டோ ஒரு மனுஷனை தான் கருப்பனா நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். 18ஆம் படி கருப்பும் ஏறத்தாழ அப்படித்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கருப்பை மனசுல வச்சிருந்தா, ஒருவேளை இந்த கருப்பர் சம்பந்தமா ஒருவேளை இந்த படம் முடிவு பண்ணியிருந்தா கருப்பர்னா யாருன்னு ஆர்ஜே பாலாஜி முடிவு பண்ணியிருக்கணும். ஆனா இப்படி ஒரு படத்துக்குள்ள நம்ம எத்தனையோ கதைகள் பார்த்திருக்கோம். கருப்பனை காமெடியா பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா கருப்பர் முதல்ல தோன்றாரு. கருப்பருக்கான கம்பீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம் நாடகங்கள்ல. அதே மாதிரி அந்த ஆடல் பாடல் போடுறப்ப கடைசியில நேரடியா கருப்பர் ஆடுறதை பார்த்திருக்கோம். கருப்பர் அந்த வேஷம் போட்டு தான் ஆடுவாங்க. ஆடும்போது நமக்கே ஒரு மிரட்சி ஏற்படும். கருப்பர் எப்படி வரும், அந்த தோலை எடுத்துட்டு வர்றது, இந்த அருவாளோட வர்றது, இதெல்லாம் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு காட்சி கூட நேரடியான காட்சியா வைக்கல. இன்னொன்னு, கருப்பர் வந்துட்டான்னு தெரியுது. கருப்பர் வந்துட்டா அவர்கிட்ட நக்கல் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு ஆர்ஜே பாலாஜி. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், சிவனா நக்கல் அடிப்பார் நாகேஷ், அது நமக்கு தெரியாது. ஆனா இவர் நக்கல் அடிக்கிறது ஓவர் லொல்லுப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி கருப்பரை ஒரு பக்கம் நக்கல் அடிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரு டான்ஸ் போட்டிருப்பாரு. இது எப்ப வந்தது அப்படின்னா, இது நமக்கு தெரியும், விஜய் அந்த 6-7 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கோர சம்பவம் கரூர், அந்த டைம்ல தான் இவர் சம்பந்தம் இல்லாம பாட்டு பாடி ஆடினாரு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மு.க. ஸ்டாலினை பிடிக்காம இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா ஒரு முதலமைச்சர் அவருடைய ஆட்சி காலம், நீங்க ஒரு சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது, நீங்க இதில் எல்லா காட்சிகளும் கற்பனைன்னு தான் போடுவாங்க. ஆனா நேரடியா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியில் நடந்த ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை எப்படி உங்களால சரியா செய்ய முடியுது? எப்படி சென்சார் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. நேரடியா வேற ஒருத்தர் இருந்தா நீங்க எடுத்துருவீங்களா? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியா இருந்தா அப்படி எடுத்து இந்த படம் வெளியே வந்துருமா? அப்ப என்ன அப்படின்னா, யாரை வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாம ஒரு பக்கம் கிண்டல் பண்ணியிருக்காரு. இப்போ விஜய்க்கு சப்போர்ட்டா வந்தாரா? எது கூட இருக்கட்டுங்க, ஆனா நேரடியா விமர்சனம் பண்றதுக்கு இது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜா நேரம் அவரா இருந்தா கேஸ் போட்டிருப்பாரு அப்படின்னு மன்னிப்புக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, அது வேற. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அவரை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மாதிரி ஒரு அறிவாளியே இசையமைப்பாளரா போடுங்க. சரி, அவர் ஒட்டி உள்ள ஒருத்தரையாவது இசையமைப்பாளரா போடுங்க. இதுக்குள்ள கருப்பசாமி பாட்டு மகாலிங்கம் பாடினதுனால ஒரு பாட்டு கொஞ்சோண்டு தேறி இருக்குது கிளைமேக்ஸ்ல. அந்த பாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பாட்டு தேருதா? இல்ல, காடு மோடுன்னு ஒரு பாட்டு இருக்கிற, ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருக்கேன், அந்த பாட்டுக்கு கருப்பருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ப ஒண்ணுக்கு ஆகாத ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வந்து நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது. அவர் காதல் பாட்டு நல்லா பண்ணுவார், வேற. ஒரு கருப்பருக்கான ஒரு நேட்டிவிட்டியே இல்லாத பாட்டை போட்டு வச்சிருக்கீங்க. உங்களால அது பண்ண முடியல, திரைக்கதையை ஒழுங்கா பண்ண முடியல, படம் ஓடுது குமிச்சிட்டாங்க, அது வேற. ஆனா அதே நேரத்துல நீங்க இளையராஜாவை கிண்டல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? இளையராஜாவை கிண்டல் பண்றீங்க அப்படின்னா, எங்கேயாவது கல்யாண வீட்டுல காசு கேட்டாரா அவரு? இல்ல வேற எங்கேயாவது திருவிழாக்கள்ல பாட்டு ஓடுது அங்க காசு கேட்டாரா? அவர் இசைய ஒரு இசையமைப்பாளரை ஒரு படத்துல புக் பண்ணிட்டு அவர் பாட்டை போட்டா தான் படம் ஓணும் அப்படிங்கிற இடத்துல அவர் கேட்டார். அப்ப அவரை வச்சு நீங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவர் கேட்கறதுல என்ன தப்பு உங்களுக்கு? அதை ஏன் கிண்டல் பண்றீங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை நம்ம இதுக்குள்ள எழுப்ப வேண்டியிருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, தனக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஞ்சனைய, ஏதோ ஒரு கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஒரு சினிமா அப்படின்னா மனிதர்களை ஒரு இன்ச்சாவது மேல உயர்த்தணும். ஆனா இந்த சினிமா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த மகாலிங்கம் பாடின அந்த பாட்டுக்கு 4 ஆண்கள் சாமி ஆண்டதை நான் பார்த்தேன். இப்படி ஒரு திரைப்படம் மக்களுக்காக திரைப்படம் இல்ல, பொழுதுபோக்கு திரைப்படமும் இல்ல அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.